இன்று காலை பிரபல யூடியூபர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் புகுந்து சில பேர் தாக்கியிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோ காட்சிகள், அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய பேட்டி, இது எல்லாமே தான் காலையிலேருந்து கொஞ்சம் வைரலாகவே போயிட்டுருக்கு. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் முழுசாக பார்க்கணும். சவுக்கு சங்கருடைய ஸ்டேட்மெண்ட் படி இன்றைக்கி காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புற போதே அவர் வீடு இருந்த அந்த தெருவில் ஒரு சந்தில் ஒரு 2 பஸ்ஸு என்னமோ வாகனங்கள் நின்றுட்டு இருந்ததாக அவர் சொல்கிறாரு. அவர் அந்த வாகனத்தில் போகும்போதே அவருடைய வாகனத்தின் மேலே கல்லெறியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் சவுக்கு சங்கர் அந்த இடத்துல அவருடைய வாகனத்தை நிறுத்தாமல், அவர் கீழே இறங்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் ஆஃபீஸ் போயிட்டாலுமே அவங்க வீட்டில் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அந்த ஃபோனில் இருக்கிற போதே அவங்க வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் முன்னாடி நின்று கதவை பயங்கரமாக தட்டியிருக்காங்க. அந்த ஃபோன் கால்லையே சவுக்கு சங்கர்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கதவெல்லாம் உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி கதவை திறக்கலை அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி கதவை உடைச்சிட்டு அவங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே ஏகப்பட்ட கலாட்டா, வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே சேதப்படுத்தியிருக்காங்க. சவுக்கோட அம்மா ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஃபோனை வாங்கி வீடியோ கால் ஆன் பண்ணி சவுக்கு சங்கர்கிட்டையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக பேசி அவரை மிரட்டியிருக்காங்க. நீ ஆம்பளையாக இருந்தால் இங்கே வாடா அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த கலைபுரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கெட் மாதிரியில் இந்த மலம் கழிந்த கழிவு நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு சவுக்கு சங்கரோட வீட்டில் எல்லாத்தையுமே அந்த கழிவு நீரை ஊற்றிட்டு போயிருக்காங்க. அவருடைய ஹாலு, பெட்ரூம், கிச்சனு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த கழிவு நீர் ஊற்றிட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் அவருடைய வீட்டுக்கு போகிற வழி ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்தில் 2 பக்கமும் பூந்தொட்டிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையுமே சேதப்படுத்தி அவர் வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதும் போதே சவுக்கு சங்கருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் உடனடியாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக காவல்துறையினர் யாருமே அங்கே போகலை அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. உண்மையிலே இந்த தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த திமுக அரசாங்கத்தில் காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நானும் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் முதல்ல எதனால் நடந்தது, எதனால் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வீட்டை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, சவுக்கு சங்கர் டிசம்பர் மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் தமிழக அரசு, திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 230 துப்புரவு வாகனங்கள், அந்த வாகனங்களை துப்புரவு தொழிலாளிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. இதை முதல்வர் தலைமையிலேயே விழா நடக்குது. அதில் முதல்வர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அந்த விவகாரத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் ஒரு மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. இதில் மிக முக்கியமாக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். நிறைய ஆதாரங்களையும் காமிச்சிருந்தார். அந்த வீடியோவிலேயே செல்வ பெருந்தகை பற்றின நிறைய உண்மைகளை அவர் வெளியில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆனாலுமே நடுவில் நிறைய தடவை இந்த விவகாரத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கார். அந்த குறிப்பிட்ட வீடியோவில் அவர் துப்புரவு தொழிலாளிகளுக்கு எதிராக பேசிவிட்டார், அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் புகார் கொடுக்க, அதற்காக சவுக்கு சங்கர் மேலே ஒரு எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் அந்த மாதிரி பேசலை. உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்காக தான் பேசினாரே தவிர, இந்த ஊழல் விவகாரத்தை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பேசினாரே தவிர யாரையும் இழிவுபடுத்தலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் யாரோ உள்நோக்கத்தோட சவுக்கு சங்கரை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் விசாரணையில் தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு கும்பல் சவுக்கு சங்கர் வீட்டை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை. அப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்களை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட சவுக்கு சங்கர் உங்களையெல்லாம் இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் அனுமானிக்க முடியுது. பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு, தரக்குறைவாக பேசிட்டாருன்னு சொல்லி சவுக்கு சங்கரை கைது பண்ண போதும் இதே மாதிரி சில பெண்கள் கூட்டம் அவர் நீதிமன்றம் கொண்டு வந்தபோது அவர் மேலே தொடப்ப சீவக்கட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்.
அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண பெண்கள்கிட்ட வந்து மைக்கை நீட்டி நீங்கள் யார், என்ன, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் யாருக்குமே எந்த விளக்கமுமே தெரியல. எதற்காக அவங்க காசு கொடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சு. அதே மாதிரி தான் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் யாருக்கிட்டையாவது வந்து இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் பிரச்சனை பண்ண யாருக்கிட்டையாவது வந்து சவுக்கு சங்கர் என்னங்க பேசினாரு, என்ன உங்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த விபரமும் தெரியாது. இதுதான் உண்மை. அப்போது அவங்கள யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. முன்னாடியே வந்து அவரோட வீடு இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதில் வந்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதற்கு பிறகு அந்த கழிவு நீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூடி வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் பேசி 3 மாதம் ஆச்சு. டிசம்பர் மாதம் பேசின வீடியோவுக்கு மார்ச் மாதம்தான் வந்து வீட்டில் கலவரம் பண்ணுவாங்களா, வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்களா? உண்மையிலேயே அப்படி பேசியிருந்தாரு அப்படின்னா எல்லாருமே பண்ணியிருப்பாங்களே, உடனே தானே பண்ணுவாங்க. இத்தனை நாளாக காத்துட்டுப்பாங்க. அது ஒரு லாஜிக் கேள்வி எடுக்குது இல்லையா? அப்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து முடக்கணும், சவுக்கு மீடியாவை முடக்கணும், சவுக்கு இனிமேல் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிற சில சக்திகள் தான் இதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதைத்தான் சவுக்கு சங்கரும் அவருடைய பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இப்போ இந்த காவல்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு அரசாங்கத்துடைய திட்டம் அதில் வந்து ஊழல் நடக்குது, தவறு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசாங்கம். இல்லை அந்த குறிப்பிட்ட நபராவது வந்து விளக்கம் கொடுத்துருக்கணும், இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யார் பேசினாங்களோ அவங்க மேலேயே வந்து தாக்குதல் செய்வது தான் இங்கே வந்து கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தான விஷயம். இதுதான் உண்மையிலேயே வந்து பாசிசம். ஒருவேளை சவுக்கு சங்கர் தப்பாக பேசியிருந்தாரு அப்படின்னா அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா? காவல்துறை உங்ககிட்ட இருக்கு, சட்டம் உங்ககிட்ட இருக்கு, தாராளமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வந்து அவருடைய வீட்டில் நுழைஞ்சு தாக்குதல் பண்ணுறது, அவர் வீட்டில் வந்து கழிவு நீரை ஊற்றுறது, அவங்க அம்மா மட்டும் தனியாக இருக்கிற போது மிரட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோடைத்தனமான செயல், ஈனத்தனமான செயல். விகடன் நிறுவனம் பிரதமரை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அந்த கார்ட்டூன் தவறு அப்படின்னு மத்திய அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தது. இது வந்து நேரடியாக ஒரு நடவடிக்கை. நீ செஞ்சது தப்பு, துறை ரீதியாக உன் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன். அப்போது அந்த விஷயம் என்ன ஆகும்? அடுத்தது வந்து கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் வந்து நீ வந்து அந்த நடவடிக்கையை ரத்து பண்ணு, நீ அந்த கார்ட்டூனையும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அது தப்பு அப்படின்னா நீங்கள் கேஸ் போடுங்க, நீதிமன்றத்தில் வந்து கொண்டு போய் நிறுத்துங்க, அவங்க வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கட்டும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? இதுதான் வந்து பாசிசம். இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால தான் காவல்துறை திமுகவுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, முதல்வருடைய கட்டுப்பாட்டிலே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக இப்போ சவுக்கு சங்கரை முடக்கணுமா அதற்காக வந்து காவல்துறையை பயன்படுத்திக்கிறாங்க, இல்லை வேற எங்கேயாவது வந்து பிரச்சனையா அதற்காக வந்து காவல்துறையை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்திக்கிறதுக்காக காவல்துறை இருக்குது. காவல்துறை அப்படிங்கிறது மக்களுடைய பாதுகாப்புக்காக, இந்த மாநிலத்துடைய பாதுகாப்புக்காக. அப்போ அவங்க அந்த வேலையை செய்யாமல் வேற யாரோ சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ இது எப்படி வந்து கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியும்? எப்படி இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும்? முதல்ல இதுதான் உண்மையிலேயே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் நேரடியாக நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அது வேறு. ஆனால் இந்த மாதிரி மறைமுகமாக ஒருவரை முடக்குவதற்காக எல்லா வேலையும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இந்த அராஜகமான செயலுக்கு வந்து மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கணும். அராஜக திமுக அரசுக்கும் என்னுடைய கடுமையான கண்டனங்கள். சவுக்கு சங்கர் இதிலிருந்தும் மீண்டு வருவார் அப்படின்னு நம்புவோம். அவருடைய கருத்துக்களில் உடன்பாடு இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நாளைக்கு யார் மேலே வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் கண்டிப்பாக நம்ம வந்து சவுக்கு சங்கரோட துணை நிற்போம். மீண்டு வாங்க சவுக்கு சங்கர், தைரியமாக பேசுங்க, கண்டிப்பாக உங்களோட நாங்கள்லாம் இருக்கோம். நன்றி.